நாளும் நானும் சேனலை பார்த்துட்ருக்கேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என் பர்த்டே. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான பர்த்டேவாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நேற்று வந்து அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தபோது எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் என் வண்டியும் எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஸோ அதனால் ரொம்ப டிப்ரெஷனில் தான் வந்து இருந்தேன். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவினிங் தாங்க அகர் வந்தோடனே எனக்கு என் முகத்தில் எப்படி அந்த சிரிப்பு வந்துச்சுன்னே தெரியல. என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தி பார்த்தா. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணோம். நான் நினச்சே பார்க்கல. அப்புறம் நிறைய கிஃப்ட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒளிய வச்சுட்டு இருந்தா. அப்புறம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் என்னோடய வலியெல்லாம் நான் மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கிஃப்டெல்லாம் தேடி பார்க்கும்போது சின்ன சின்ன பொருட்கள் தான். ஆனால் அதில் நிறையா மெமரிஸ், அதில் நிறைய அன்பு வந்து அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு. மை ஃபேவரட் ஃபோட்டோங்க இது. இதை வந்து ஃப்ரேம் போட்டிருந்தா. இதை வந்து என்னோடய பெட்ரூமில் வந்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நிறைய குட்டி குட்டியாக நிறையா அவளே வந்து ரெடி பண்ணி கிஃப்ட்லாம் வந்து நிறையா கொடுத்தா. அப்புறம் ஒரு ரோஸ் கொடுத்தா. அப்புறம் நீ ஏன் தலையில் வச்சு விடு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு செயின்ங்க. அந்த செயின் வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. அதுவும் அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த செயினையும் சரி நீயே போட்டு விட்டுரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமா அதையும் போட்டு விட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்த வீடியோ வந்து பாபா சொல்லிட்டு இருந்தேன். உண்மையாலுமேங்க அவளை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவள் எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் நான் சொல்லணுமே. நான் காலையிலேருந்து என் மூஞ்சில் சிரிப்பே வரல. விஷ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான் சொன்னே தவிர, ஆனால் அவள் வந்த உடனே தான் என் மூஞ்சில் அந்த சிரிப்புன்ற ஒன்று வந்துச்சு. என் வலியை நான் மறந்துட்டேன். அப்புறமா வலிக்குதான்னு அவள் கேட்கும் போது ஐயோ ஆமாம்ல நம்ம அதையும் மறந்துட்டோம்ல அப்படின்றது மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. உண்மையாலுமே எனக்கு கடவுள் கொடுத்த பெஸ்ட்டு கிஃப்ட் யாருன்னா என் ஃப்ரெண்டு தான். அந்த